பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா, திருவல்லிக்கேணி பக்கத்துல திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், உப்புளியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. அதே போல ஸ்ரீரங்கம் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமா இருக்குமா? கண்டிப்பா வெற்றி மாதமாவே இருக்கும். சரி சாமி, இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. 22/9/2025 திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும், நாட்டை அழிக்கக்கூடியவளும், நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி, சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்ப இந்த புரட்டாசி மாசம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாசம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாசத்துல 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது, என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 8/10/2025 வரையிலும் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியையே தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் உடல் நலத்தில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன சாமி முன்னேற்றம்? 7.5 சனி தான் ஆட்டி படைக்குதே அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு 7.5 சனி இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாத சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026 நாம் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ
மீனராசி என்பவர்களுக்கு பாதச்சனி நடந்துட்டு இருந்துச்சு, உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ராசிநாதனான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 12ல் இருக்கிறாரு. 12ல் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருந்ததுனால பெரிய அளவுக்கு விரயங்கள் கொடுக்கல. ஆனால் இனி சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க 8/10/2025 வரையிலும் சனி குருவுடைய பார்வையில் இருந்தீங்க. இப்போ விரய பார்வையில் வந்ததுனால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லைஃப் பார்ட்னருக்குடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத பகவானானவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று 6ஆம் அதிபதியான சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்ட்னரோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதை தவிர பார்த்தோம்னாக்க 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடம், மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இடம். 8ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கிறதுனால இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கடந்த 8/10/2025 வரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு. இப்போ குரு பகவானுடைய பார்வையும் விலகினதுனால வெளியூர் வெளிமாநிலம் வீடு செஞ்சக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா? அற்புதமான காலகட்டங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த 7 சனி நடக்கிறதுனால இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனால் வரக்கூடிய பிரச்சனைகளின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்து வாழ்கிறது அப்படின்னாக்க பயன் பண்ணு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 12ல் விரைய சனியும் நடந்துட்டுருக்கு. கடந்த 8/10/2025 வரலும் குருவுடைய பார்வை இருந்ததுனால சுப செலவுகளாக இருந்துச்சு. இப்போ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம்ன்ற அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். ஆனாலும் நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவானுடைய டிரான்சிட்டை வச்சு சொல்கிறோம். இப்போ இந்த டிரான்சிட் என்னென்ன நற்பலன்களை மீனராசி என்பவர்களுக்கு கொடுப்பார், என்ன கெடுபலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதில்ல. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் 7ஆம் அதிபதி ஆட்சி இருந்தாலும் அதற்கு பிறகு 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதும் ஆட்சி பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் இது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது. இப்போ 8/10/2025 அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும். இருப்பினும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், பேச்சில் அதீதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடம் ரொம்பவும் மோசமாக இருக்குது. 7, 8 அதாவது 6, 7, 8 3 கிரகங்களும் பரிவர்த்தனையிலும் ஆட்சியும் பெற்று இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதை தவிர 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 8ஆம் இடத்துல போய் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது அந்த அளவு, செவ்வாயின் பார்வை அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் குடும்பத்தில் நிச்சயமாக மனக்லேசங்கள் மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போரான்றதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக கஷ்டமான காலகட்டமாக அமையும். நிச்சயமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதீத கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து ஓரளவு சுமாராக இருக்கும். இருந்தாலும் சில காலங்கள் இந்த முயற்சியையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது எந்தெந்த காலகட்டம் எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை போய் வணங்கணுன்றதை பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொன்னீங்க ஐயா. இப்போது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராசிரம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சந்திராசிரம தினத்தில் வந்து செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுபகாரியங்களை விளக்கிக்கிறணும், அதே போல் புதிய முயற்சிகளையும் விளக்கிக்கிறணும், பிரயாணத்தையும் தவிர்க்கணும். அதாவது வெளியூர் வெளிநாடு எங்கே போகிறதா இருந்தாலும் பிரயாணம், அப்போ அந்த பிரயாணங்களையும் தவிர்க்கணும். இந்த 3 காரியத்தையும் தவிர்க்கணும். இந்த 3 காரியத்திலையும் வந்து தேதிகளை மாற்றி வச்சுக்கலாம் சுபகாரியத்துக்கு, அதே போல் புதிய முயற்சிகளையும் வந்து மாற்றி வச்சுக்கிடலாம். சில காரணத்தினால பிரயாணத்தை தள்ளி வைக்க முடியாது. அதனால் அந்த பிரயாணம் பண்ணணும், அவசியம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா மாத்திரம் தயிர் அல்லது பால் அருந்திட்டு அந்த நேரத்துக்கு தயிரோ பாலோ அருந்திட்டு போகிறது வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ அது வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது 24/9/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு 3 மணி 20 நிமிஷம், அதாவது விடிகாலையில் 3 மணி 20 நிமிஷத்துக்கே ஆரம்பமாயிடுது. அப்போது 25/9/2025 செவ்வாய்க்கிழமை, 26/9/2025 புதன்கிழமை பகல் 2 மணி 54 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டங்களில் அதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போது நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கோச்சார ரீதியாக வந்து இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வச்சு இப்போ என்னது நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜெய ஜாதகத்தில் வந்து அதில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அதுகளில் வந்து நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் வந்து மதுரையை அடுத்து சோழவந்தான்கிற ஸ்தலம் இருக்குது. அங்கே இருந்து குருவித்துறைங்கிற ஸ்தலத்தில் வந்து சித்திரரத வல்லவ பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய மாஸ்டர் K.S. ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உங்களை பார்க்குற இந்த மாதம் 8/10/2025 குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது. அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு சப்தமன்றது சரியில்லாமல் இருக்குது. 6, 7, 8 சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவரோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்குங்க. டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்குங்க. வீட்டோடு சேர்ந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் இந்த மாதம் வந்து சேரும். அது தேவையற்ற செலவுகள், அதாவது அந்த செலவுகள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அது தேவையில்லைன்றதே புரியும். அதனால் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்களேனால் இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் பணம் வரும். இருப்பினும் இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் வந்து ஏதாவது புதுசாக வீடு வாகனம் வாங்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 80% நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.